குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்மளோட சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காக பிரபல சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் ராஜசுந்தரம் அண்ட் பிரபல நுரையீரல் சிகிச்சை நிபுணர் டாக்டர் திருப்பதி அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். ஓகே, இன்னைக்கு நம்ம கேன்சர் பற்றி நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக லங் கேன்சர், பிகாஸ் பல்மனரி மெடிசனுக்காக ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்கிறதுனால லங் கேன்சர் பற்றி நிறைய பேசி. ஃபர்ஸ்ட் கேன்சருக்கு எங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி சொல்லுங்கள். கேன்சர் அப்படின்னா என்ன, எவ்வளோ தூரம் பார்க்குறீங்க இப்போ நம்ம நாட்டில்? கேன்சர் வந்து இப்போது நிறையவே பார்க்குறோம். அண்ட் இன்சிடென்ட்ஸ்னு பார்த்தா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எஸ்பெஷலி பிகாஸ் ஆஃப் ஹேபிட்ஸ் அண்ட் என்வைரன்மெண்டல் பொல்யூஷன் அண்ட் அவேர்னஸ், மோர் ஆஃப் டயக்னோசிஸ், லைக் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், இந்த மாதிரி வேரியஸ் ஃபேக்டர்ஸ். அதனால் பார்த்து இப்போ கேன்சர் பார்த்தா ரொம்ப ஜாஸ்தி இன்சிடென்ட்ஸ் இருக்குது. ஓகே. அண்ட் மக்களோட அவேர்னஸும் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நிறைய பேர் தே கம் ஃபார்வர்ட் ஃபார் ட்ரீட்மெண்ட். ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதனால் கேன்சர் வந்து முன்னெல்லாம் இறந்து போயிடுவாங்கன்னு ஒரு இது இருந்தது. இப்போ கேன்சர் வந்து ரொம்ப பேர் உயிரோட ரொம்ப நாள் இருக்குதுலாம் நம்புகிறாங்க. ஸோ நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. ஸோ ஓவராலாக த இன்சிடென்ஸ் இஸ் ஆல்சோ ஹை, த ட்ரீட்மெண்ட் இஸ் ஆல்சோ பெட்டர், ஸோ அவேர்னஸ் ஆல்சோ பெட்டர். ஓகே. பட் இன்னும் வி ஹேவ் டு கோ ஃபார் லாங் வே. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. பட் முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இப்போ வி ஆர் இன் அ பெட்டர் பொசிஷன். கேன்சர் எது எப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு செல் இருந்ததுன்னா ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் தட் செல் ஹேஸ் டு டை. இட்ஸ் கால்ட் அப்போப்டோசிஸ். அது இல்லாமல் அப்நார்மலாக க்ரோத் ஆகிட்டு இருந்தது ஃபார் வேரியஸ் ஃபேக்டர்ஸ். மேபி கெமிக்கல் கார்சினோஜன்ஸ், ஃபிசிக்கல் கார்சினோஜன்ஸ் சொல்லுவோம். கெமிக்கல் கார்சினோஜன் காமனாக அந்த ஸ்மோக் இன்டியூஸ்ட், டொபாக்கோ இன்டியூஸ்ட், அந்த மாதிரி ஏதாவது ட்ரிகர் ஃபேக்டர் வந்து ட்ரிகர் பண்ணி அது அப்நார்மல் ஆகிடுச்சுன்னா அது வளர்ந்துட்டே போகும். வளர்ந்துட்டே போகும்போது ஃபஸ்ட் அது லோக்கலாக எந்த இடத்துல ஆரம்பிக்குதோ, இப்போ நுரையீரலில் வளர ஆரம்பிச்சு பக்கத்தில் நரிக்கட்டிக்கு பரவும், அப்புறம் பிளட் ஸ்ட்ரீம் மூலமாக வேறு பிரெயினுக்கு, லிவருக்கு, போன்ஸ்க்குலாம் பரவும். அந்த பரவன ஸ்டேஜஸ் ஸ்டேஜ் 4 அந்த ஸ்டேஜில் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஓகே. அப்படி ஏர்லி ஸ்டேஜில் காப்பாற்றலாம். ஸோ ஒரு கேன்சருக்குமே இந்த மாதிரி 4 ஸ்டேஜ் இருக்குது. ஓகே. ஸோ அப்நார்மல் க்ரோத் ஆஃப் அ செல் வில் பிகம் அ கேன்சர். ஓகே டாக்டர், நம்ம அதை பற்றி தொடர்ந்து பேசலாம். பொதுவாக இப்போ லங் கேன்சர், இப்போ கேன்சருங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் நிறைய பேர்கிட்ட இருக்குது. இப்போ அவேர்னஸ் இருக்குது, பட் இன்னும் ஸ்டில் வி ஹேவ் டு கோ லாங் வேன்னு சொல்கிறாரு. இப்போ லங் கேன்சர் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் உங்கள் கிளினிக்கு, உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ எவ்வளோ பேர் வராங்க லங் கேன்சர் எங்கே இருக்குது சார் அப்படின்னு? இப்போயுமே லங் கேன்சர் பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா பாதி மோர் தென் 50% வந்து எனக்கு லங் கேன்சர் இருக்குன்னு வரதை விட இன்சிடென்டலாக டயக்னோஸ் பண்ணுறது தான். லங் கேன்சர் பொறுத்த வரலையும் ஒரு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, லேட் ஸ்டேஜில் தான் டயக்னோஸ் ஆகுது. ஏன்னா அதோட அறிகுறிகள் எப்போ நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குதோ அப்போ வந்து நோய் வந்து முற்று நிலைமையில் இருக்குது. ஸோ அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா இருமல், சளியுடன் கூடிய ரத்தம், இதெல்லாம் வந்துச்சுன்னா அறிகுறி. இது வந்து வரும்போதே அதனோட பாதிப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். இது வந்து சில சமயம் அந்த அறிகுறிகளோடு வந்து நம்ம ஒர்க்அப் பண்ணும்போது லங் கேன்சர் கண்டுபிடிக்கிறோம். சில சமயம் வந்து வேற ஒரு டெஸ்ட் எடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு சர்ஜரி பண்ண போகிறாங்க, அப்போ எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது இதில் ஏதோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்அப் பண்ண போய் அது கேன்சர்னு மாறும். ஸோ அறிகுறிகளோடு வரவங்க கொஞ்சம் பேர்னா நம்மளாக கண்டுபிடிக்கிறவங்க கொஞ்சம் பேராக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த லங் கேன்சர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் கேன்சர்ஸ். ஏன்னா அது ப்ரெசென்ட் ஆகும்பொழுதே, இப்போ சார் சொன்னார் இல்லைங்களா, நல்ல க்யூரேட் கொடுக்கலாம், சர்ஜரி பண்ணால் இட் இஸ் க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட். பட் அதனோட ப்ரெசன்டேஷன் வந்து அந்த ஸ்டேஜஸ் 1, 2, 3, 4 1 and 2 இருக்கும்போது சர்ஜரி டெஃபினட்டாக பேஷண்ட்டை க்யூர் பண்ணி கேன்சருங்கிற வார்த்தையை மறைய வச்சிடும். பட் ஸ்டேஜ் 3 and 4 வேறு இடத்துக்கு பரவி இருக்கும் பொழுது நம்ம வந்து அதை சர்ஜரி பண்ணி குணப்படுத்த முடியாது. பாலியேட்டிவ் தெரப்பின்னு சொல்லுவோம், மெடிசின்ஸ் மாதிரி தான் கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால தான் அதை ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இப்போ பொதுவாக லங்கில் வேறு ஏதாவது டிசீஸ் இருந்து அப்போ நீங்கள் டயக்னோஸ் பண்ணும்போது கேன்சர் கண்டுபிடிக்கப்படும். வேறு ப்ரீ ஆப்ரேட்டிவ் ஸ்க்ரீனிங் ப்ளஸ் லங்கில் வேறு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, சரி இவர் ஸ்மோக்கராக இருக்காரு, நம்ம இவருக்கு ஒரு ஸ்மோக்கர்னால லங்ஸில் வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இந்த சிஓபிடி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா கேன்சர் இருக்கலாம். நிறைய நான் ஸ்மோக்கர்ஸ்க்கும் இந்த மாதிரி வருது, ஃபீமேல்ஸ்க்கு வருது. ஸோ சஸ்பெக்டே பண்ணாத சமயத்தில் வர வேண்டிய பார்க்குறோம். ஓகே. ஸோ பொதுவாக இப்போ ஸ்மோக்கிங் தவிர வேறு என்ன காசஸ்னால இப்போ பொதுவாக லங் கேன்சர்? ஃபீமேல்ஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வராங்க, நான் ஸ்மோக்கிங்கை பண்ணதில்லை எனக்கே லங் கேன்சர் வந்துச்சு. நம்பர் 1 காஸ் வந்து செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக். அவங்க ஹஸ்பண்ட் ஸ்மோக்கராக வீட்டில் இருந்திருக்காங்க. பாசிவ் ஸ்மோக்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீசன். அது இல்லாமல் வீட்டில் அந்த உபயோகப்படுத்துகிற புகை, வெளியில் இருக்கிற அட்மாஸ்பியரிக் பொல்யூஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன். இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த ரேடான்கிற ஒரு கேஸ் இருக்குது, ஹோம் என்விரான்மெண்ட்லேயே இருக்குது. அந்த ரேடான் கேஸ் பற்றி ஃபாரினில் ரொம்ப பேசுகிறாங்க. வீட்டில் அந்த கேஸ் எவ்வளோ இருக்குன்னு அசஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா இட்ஸ் அன் இனர்ட் கேஸ், ஸ்மெல் எதுவும் தெரியாது. அந்த கேஸ் வந்து வீட்டில் வந்து சில காரணங்களால் அதிகமாகுது. அந்த கேஸ் வந்து இஸ் அன் கார்சினோஜன். ஸோ அந்த கேஸ், அப்புறம் சில தொழில்கள் அஸ்பெஸ்டோஸ்னு சொல்லுவோம், அந்த அஸ்பெஸ்டோசிஸ் எக்ஸ்போஷர் நிறையா உள்ளவங்களுக்கு லங் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. லங் டிசீஸ் இருந்துச்சுன்னா அதனாலேயே கூட கேன்சர் வரலாம். இடியோபதிக் பல்மரி ஃபைப்ரோசிஸ்ட்டு நுரையீரலில் ஒரு பாதிப்பு உண்டாக்கக்கூடிய நோய் இருக்குது. அவங்க வந்து தே ஆர் மோர் ப்ரோன் ஃபார் கேன்சர். அதே மாதிரி டிபி, ஒரு நாள்பட்ட டிபி இருந்து அதனோட அடையாளம்லாம் மட்டும் அப்படியே இருக்கும், டிபி சரியாக இருக்கும்.
அது கேன்சராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, டிவி கூட இப்போ கேன்சராக மாறலாம். லாங் ஸ்டாண்டிங் அந்த தழும்புகள் வந்து கேன்சராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் ஸ்மோக்கர்ஸ்க்கு காரணங்கள் வந்து இதெல்லாம். ஓகே, ஸோ இப்போ பொதுவாக வந்துட்டு லங் கேன்சர் சப்போஸ் நீங்கள் டயக்னோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போலேருந்து டாக்டர் ராஜசுந்தரமோட ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படும்? ஸோ நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, லங் கேன்சர் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பேஷண்ட் வரணும், இல்லை நம்ம பார்க்கணும், சஸ்பெக்ட் பண்ணிவிட்டு தென் அது வந்து நடுப்பக்க நுரையீரலோட நடுவில் இருந்துச்சுன்னா எண்டோஸ்கோபி பண்ணி வி டேக் ஏ பயாப்சி. ஓகே, இதே நுரையீரலோட பெரிஃபரல் இருந்துச்சுன்னா வி டூ சிடி கேட் பயாப்சி. இன்னும் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டும் காமனாக பண்ணக்கூடியது. இந்த இதில் பண்ணி கேன்சர்னு வந்துடுச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு ஸ்டேஜ் இட். ஸோ இது நுரையீரல் மட்டும்தான் இருக்கா, நுரையீரல் சுற்றி இருக்க நெருக்கட்டிக்கு போயிருக்கா, இல்லை மற்ற பகுதியில் உடம்புல பரவி இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ மற்ற பகுதிகளுக்கு பரவி இருந்தால் ஸ்டேஜ் 4ன்னு சொல்லுவோம். நுரையீரலோட லிமிட்டாக இருந்துச்சுன்னா தட் இஸ் ஸ்டேஜ் 1 to 2. அந்த ஸ்டேஜ் 1 to 2 இருக்குன்னா சந்தோஷமாக சாட்டை கொடுத்து பேஷண்ட் வந்து சரி பண்ணிடுங்கன்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ ஸ்டேஜ் 1 to 2ல அவர் சொன்னதை தவிர வேறு ஏதாவது டயக்னோசிஸ் பண்ணி வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் மாதிரி தருவீங்களா? ஸ்டேஜ் 1 to 2 சார் சொன்ன மாதிரி மெனிய டைம்ஸ் இன்சிடென்டலாக வரவங்க தான் ஸ்டேஜ் 1 to 2ல இருப்பாங்க. ரொம்ப காஃப் இருக்கவங்க ஸ்மோக்கர்ஸ் என்ன பண்ணால் தள்ளி போட்டுட்டே வந்துடுவாங்க. லைக் ஒன்றும் இல்லை, சாதாரண இருமல் தான், சாதாரண சளிதான்னு சொல்லி அவங்களே காஃப் சிரப் குடிக்கிறது. நம்ம ஹாஸ்பிட்டல் போவேனா? ஆமாம், நிறைய பேர் அவங்க ஏன்னா அந்த பழக்கத்தை விட முடியாது. தே கெட் அடிக்டட் டு இட். சரி போனால் விட சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டுலாம் தள்ளி போடுவாங்க. இந்த மாதிரி தள்ளி போட்டுட்டே இருக்கும்போது ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்துடுவாங்க. ஓகே, ஆரம்ப ஸ்டேஜில் லெஸ் தென் 2 cm இருக்குது. ஒரு லோபில் லங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு 3 லோப் இருக்குது, லெஃப்ட் சைடு 3 லோப் இருக்குது. லெஃப்ட் சைடு மிடில் லோப் வந்து சின்னதாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஒரு லோபில் ஏதாவது ஒரு இடத்துல தான் ஆரம்பிக்கும். அந்த ஒரு லோப் மட்டும் எடுத்தால் போதும் சின்னதாக இருந்தால். சப்போஸ் ரொம்ப பெரிய டியூமராக இருந்து பட் ஒரு லங் மட்டும் எடுத்தால் க்யூர் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். பட் இப்போ அது ரொம்ப காமனாக பண்ணுறதில்ல, லொபக்டமிஸ் தான் காமன். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து லிம்ஃப் நோட்ஸ்லாம் இருக்குது, லிம்ஃப் நோட்ஸ்லாம் கிளியர் பண்ணி எல்லாம் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி அதில் 2 டைப் இருக்குது, ஸ்குவமஸ் செல் கார்சினோமா, அடினோ கார்சினோமா அப்படின்னு. அது என்ன டைப்புன்னு பார்த்து அதில் ஸ்பெஷல் மியூட்டேஷன்ஸ் ஸ்டடியில் நம்ம EGFR மியூட்டேஷன், அதுக்கேற்ற மாதிரி ஃபர்தராக டேப்லெட் கொடுக்குறது, இல்லை கீமோதெரப்பி கொடுக்குறது. அந்த மாதிரி இட்ஸ் சீரீஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட், சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி, இது 3ஐயும் கம்பைன் பண்ணி எந்த ஆர்டரில் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் பார்த்து பண்ணுவோம். ஸ்டேஜ் 4ன்னு வந்துட்டு கீமோதெரப்பி கொடுக்கலாம், இல்லை டேப்லெட் கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டேஜ் 1 and 2ல வரணும் தான் ஃபஸ்ட்டு வரவே கூடாது, பழக்கமே இருக்கக்கூடாது. அது பாசிவ் ஸ்மோக்கிங் இருக்கக்கூடாது, ஆக்டிவ் ஸ்மோக்கிங் இருக்கக்கூடாது, லங் கேன்சர் வரக்கூடாது, கிட்டே போகக்கூடாது, கிட்டே போகக்கூடாது. ஓகே, ஸ்மோக்கர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி தள்ளி ஒதுங்கி வந்துடணும். பட் அதை மீறி என்வைரன்மெண்டல் பொல்யூஷன்லாம் வரது வந்து ஏர்லியராக வந்துட்டு க்யூர் பண்ணலாம். ஓகே, வி ஆர் வெரி குட் பல்மரி மெடிசன் டிபார்ட்மெண்ட். அங்கே வந்து சாதாரண இருமல் சளின்னு போனால் அவங்க அந்த மாதிரி இதில் பார்க்குற ஃபிசிஷியன் வந்து வி கால்ட் இஸ் ஹை இண்டெக்ஸ் ஆஃப் சஸ்பிஷன். இப்போ ஒருத்தர் சிபிசிஐடியாவில் பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் திருட மாதிரி தான் முதல்ல பார்ப்பான். அது மாதிரி இவங்ககிட்ட ஒரு காஃபோட போனாங்கன்னா இவங்க ஃபஸ்ட்டு இவாலுவேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, அது இல்லாமல் ஃபிசிஷியன் சைடு என்னென்னா சில சமயம் தப்பாயிடும். இப்போ 100 பேஷண்ட் ஓபி பார்க்குற ஜிபி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண சொல்லுவோம் 2 விசிட் வந்து சாதாரண சின்ன மெடிசன் எழுதி கொடுத்து அனுப்பிச்சிடுவார். ஓகே, அந்த மாதிரி அனுப்பாமல் ஒரு சில பேஷண்ட்டும் ஸ்க்ரீன் பண்ணணும், இவருக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம ரொம்ப ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணலாம். வெளிநாட்டில் ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணுறாங்க நிறைய. நம்ம ஊரில் வந்து ஒன்று பேஷண்ட் டிலே வரமாட்டாங்க, 2வது ஃபிசிஷியன் டிலே. ஃபிசிஷியன் டிலே வந்து நிறைய பேஷண்ட் பார்க்கும்போது இது ஒன்றும் இருக்காது, நம்ம அடுத்த விசிட் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி சொல்லி ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறது. அப்படி ஆகும்போது அந்த டிசீஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போயிடுது. ஓகே, ஸோ பொதுவாக இப்போ நார்மலாக நீங்கள் சொன்ன மாதிரி நார்மல் காஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்கன்னு வைங்களேன், அந்த மெடிசன்னால கேன்சர் வந்து ஜாஸ்தி ஆகுமா? இல்லை, மெடிசனால கேன்சர் ஜாஸ்தி ஆகாது. பட் எந்த ஒரு காஃபும் மோர் தென் 3 weeks இருந்ததுன்னா இட் ஹேஸ் டு பி வேல்யூவேட்டட். ஓகே, 3 weeksக்கு மேலே யாருக்காவது ஒருத்தருக்கு இருமல் குறையலை அப்படின்னா கண்டிப்பாக எவாலுவேட் பண்ணணும். அது இல்லாமல் இருமும்போது ரத்தம் வந்தால் கண்டிப்பாக எவாலுவேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு டைம்லே. பட் இருமும்போது இருமி ஒரு 3 weeksல நார்மலாக சரியாயிடும். சாதாரண இன்ஃபெக்ஷன் எல்லாமே 3 weeksக்குள்ளே சரியாயிடும். ஓகே, பட் இஸ் கோயிங் பியாண்ட் 3 weeks, இட் ஹேஸ் டு பி எவாலுவேட்டட். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர், நீங்கள் லைனில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். ஓகே டாக்டர், பொதுவாக இப்போது நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் சொன்னீங்களே, அதில் ஒரு ட்ரீட்மெண்ட்டாக கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா ப்ரீஃபாக? ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி. சர்ஜரி வந்து எப்படின்னா நான் சொன்ன மாதிரி தொரக்கோஸ்கோப்பின்னு ஒன்று இருக்குது, அது போட்டு பண்ணலாம், இல்லை ஓப்பன் பண்ணியும் பண்ணலாம், மினி தொரக்கோட்டமி பண்ணி. ஓகே, அதில் வந்து நான் சொன்ன மாதிரி ரைட் லங்கில் 3 லோப் இருக்குது, அப்பர் லோப், மிடில் லோப், லோவர் லோப்னு. லெஃப்ட் லங்கில் வந்து அப்பர் லோப், லிங்குலர் லோப்னு, மிடில் லோபுக்கு பதில் சின்னதாக ஒன்று இருக்கும், ப்ளஸ் லோவர் லோப் இருக்கும். ஸோ எந்த லோபில் வந்திருக்கோ ரொம்ப ஆரம்ப கால ஸ்டேஜ் 1 டியூமராக இருந்தால் அந்த லோபை மட்டும் எடுத்தால் போதும். எடுத்துட்டு அதுக்குரிய அதில் நரிக்கட்டின்னு இருக்கும், அந்த நரிக்கட்டி ஐ மீன் லிம்ஃப் நோட்ஸ், அந்த ஸ்டேஷன்ஸ் ஆஃப் லிம்ஃப் நோட்ஸ் இருக்கும், அந்த லிம்ஃப் நோட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவோம். இன்னும் வி சென்ட் டு பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட். பெத்தாலஜியில் நமக்கு எக்ஸாக்ட் ஸ்டேஜ் கொடுப்பாங்க. ஓகே, எந்த ஸ்டேஜ் எந்த நோட்ஸில் பரவி இருக்கா இல்லையெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி வில் கிவ் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட். ஸோ திஸ் இஸ் லோபக்டமி சர்ஜரி. அதுக்கு அடுத்தது வந்து கீமோதெரப்பி.
கீமோதெரப்பி வந்து இப்போ சர்ஜரி பண்ணிவிட்டு சில பேஷண்ட் வந்து அட்ஜுவன் கீமோதெரப்பின்னு சொல்லுவோம். ஓகே. கீமோதெரப்பி கொடுத்தா தான் கண்ணுக்கு தெரியாமல் மற்ற இடத்துல பரவி இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது கொடுக்குற கீமோதெரப்பி வந்து அட்ஜுவன் கீமோதெரப்பி. ஸோ அந்த மாதிரி கீமோதெரப்பி கொடுப்போம். இல்லை டேப்லெட் ஃபார்ம் ஆஃப் தெரப்பி கொடுப்போம். மினேர்லோட்டினேப் அந்த மாதிரி நல்ல டேப்லெட்ஸ் இருக்குது. ஜெஃப்டினேப் நிறைய டேப்லெட்ஸ் இருக்குது. தேர் ஆல் கால் டார்கெட்டட் தெரப்பிஸ். ஓகே. இது வந்து ஏர்லி ஸ்டேஜஸ்க்கு. அட்வான்ஸ் ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 போயிட்டு கீமோதெரப்பி தான் மெயின் ட்ரீட்மெண்ட். ஓகே. ஸோ சிடி கிரேட் பயோப்சி பண்ணுவாங்க, இல்லாட்டி ப்ராங்கோஸ்கோபி போட்டு பயோப்சி பண்ணுவாங்க. மீனிட ப்ரூஃப் கேன்சர்னு அது ப்ரூஃப் வந்ததுக்கப்புறம் அந்த EGFR மியூட்டேஷன் ஒரு அனாலிசிஸ் பண்ணுவோம். அது பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அடினோகார்சினோமா இருந்தால் அதுக்கு ஒரு செட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸ்குவமஸ் செல் கார்சினோமா அதுக்கு செட் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்குது. ஸோ அது கீமோதெரப்பி கொடுப்பாங்க. ஸோ கீமோதெரப்பி வந்து மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் கொடுப்பாங்க. பேசிக்கலி ஐ எம் a surgical oncologist. So we'll refer the patient to medical oncologist. We have a tumor board, we have a team of doctors, medical oncologists, radiation oncologists இருப்பாங்க. ஸோ மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் வந்து கீமோதெரப்பி கொடுத்துட்டு டியூமர் எல்லாம் கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் தேவையான ரேடியோதெரப்பி கொடுப்பாங்க. ஸோ சில சமயம் ஆப்பரபிள் ஸ்டேஜில் வந்து சர்ஜரி பண்ணுவோம். தட் இஸ் ஃபார் ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 4க்கு வந்து எப்படின்னா கீமோதெரப்பி தான் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ். கீமோதெரப்பி ஆர் டார்கெட்டட் தெரப்பி. ஸோ அடினோகார்சினோமா வந்து அதுக்கு செட் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் ஸ்குவமஸ் செல் கார்சினோமா வந்து அதுக்கு செட் ஆஃப் ட்ரக்ஸ். ஸோ இதில் வந்து லங் கேன்சர் வந்து ஸ்மால் செல் லங் கேன்சர் ஒன்று இருக்குது. அது கீமோதெரப்பி மட்டும்தான் கொடுப்போம். ஓகே. நான் ஸ்மால் செல் லங் கேன்சர்னு ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. அதில் வந்து ஸ்குவமஸ் செல் கார்சினோமா அடினோகார்சினோமா ப்ராட் டிவிஷன்ஸ். ஸ்மால் செல் லங் கேன்சர் வந்து கீமோதெரப்பி இஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ். ஓகே. சின்ன கட்டியாக இருந்தால் கூட கீமோதெரப்பி தான் கூட அதிலே மெல்ட் ஆகிடும். ஓகே. ஸோ இதெல்லாம் வேரியஸ் ட்ரீட்மெண்ட். இதுக்கு வந்து என்னென்னா ஒரு நல்ல ஸ்பெஷலைஸ்ட் சென்டருக்கு போகணும். ஸோ சாதாரண நர்சிங் ஹோமில் டாக்டர் கூப்பிட்டு பார்க்க சொல்கிறது வந்து எப்படி ஆகுனா அவங்க வந்து அந்த அளவுக்கு சாஃப்டாக ட்ரீட் பண்ணிடுவாங்க. தெர் ஒன்ட் பி எனி கோஆர்டினேஷன் பிட்வீன் தி சர்ஜிக்கல் மெடிக்கல் அண்ட் ரேடியேஷன் ஆன்காலஜி. அந்த ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போனால் தானே கரெக்டாக அது போயிட்டு இதில் வந்து ஸ்பெஷலிஸ்டே கூட கேன்சருங்கிறது வந்து இப்போ என்கிட்ட மட்டுமே வந்தால் பத்தாது. ஸோ வி நீட் டு ரெஃபர் டு தி அவர் கோ கன்சல்டன்ட் மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட், ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட், பல்மனாலஜிஸ்ட். இட்ஸ் a பிக் டீம் ஆஃப் டாக்டர்ஸ். ஸோ எல்லோரும் உட்காந்து இந்த பேஷண்ட்டுக்கு இதுதான் பெட்டர். ஃபஸ்ட்டு டயக்னோஸே கஷ்டமாக இருக்கும் சில சமயம். ஸோ டயக்னோஸ் பண்ணி இந்த பேஷண்ட்டுக்கு ஸ்டேஜிங் பண்ணுவோம். ஓகே. டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேஜிங் வந்து ஹோல் பாடி பெட் ஸ்கேன் இப்போ காமனாக கேள்விப்படுறீங்களா, அந்த பெட் ஸ்கேன் பண்ணுவோம் லங் கேன்சருக்கு. ஓகே. ஸோ பெட் ஸ்கேன் பண்ணால் தெரியும் நமக்கு பிரெயினில் பரவி இருக்கா, போனில் பரவி இருக்கா, இல்லை நுரையீரலே மற்ற பாகத்தில் பரவி இருக்கா, லிவரில் பரவி இருக்கா. அது வந்து ஸ்டேஜிங் ப்ரொசீஜர். இதில் நெகட்டிவாக இருந்து ஒரு இடத்துல மட்டும் இருந்தால் தான் சர்ஜரி. இதில் பரவி இருந்தால் தென் இட் கம்ஸ் டு கீமோதெரப்பி. ஓகே. ஸோ இப்போ சொல்கிற மாதிரி மற்ற ஆர்கன்ஸ்க்குலாம் பரவுமா? இப்போ நார்மலாக லங்ஸ்க்கு கேன்சர் வந்தால் எந்த ஸ்டேஜில் வந்து மற்ற ஆர்கன்ஸ்க்கு பரவும்? அது மற்ற ஆர்கன்ஸ் எப்போ பரவுதோ அப்போ வந்து அது ஸ்டேஜ் 4னு சொல்லுவோம். ஸோ பிரெயின், அட்ரினல்ஸ், போன்ஸ் இதெல்லாம் லங்ஸ்க்கு வருது, பிரெயினுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கண்டிப்பாக அந்த ஸ்மால் செல்ஸ் கார்சினோமா சார்ஸ்னு வரீங்க இல்லைங்களா, அது வந்து இன்வெரிபிளி பிரெயின் இன்வால்வ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பிரெயினோ இல்லை அட்ரினல் இல்லை போன்ஸ் இதெல்லாம் வந்து காமன்லி இன்வால்வ்ட் ஆர்கன்ஸ் இன் செகண்ட். டைரக்டா இப்ப பிரெயின்ல கேன்சர் வருமா இல்ல பிரெயின்ல இருக்க லங்ல இருந்து பிரெயினுக்கு போகும்? டைரக்டா பிரெயின் மசில்ஸ்க்கே போயிடும். பிரெயின் மெட்டாஸ்டேசிஸ் அது. ஓகே டாக்டர், நிகழ்ச்சி அடுத்த காலர் லைன் இருக்காங்க பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். குட் மார்னிங். மேட்டூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். உங்க பேர் சார்? ஸ்ரீராம் மேடம். டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சார் எனக்கு மலைக்குடல் கேன்சருங்க. என்ன கேன்சருங்க? மலைக்குடல். சொல்லுங்கம்மா. அது வந்து இப்போ வண்டி 3 வருஷம் ஆயிடுச்சு சார். ஆப்ரேஷன் பண்ணி 3 வருஷம் ஆயிடுச்சு. சரி. செக்அப் எதுவும் போகலைங்க சார். கொஞ்சம் இப்போ போகல. இப்போ வந்து அதை மாற்றி வச்சுக்கலாமா நினைக்கிறேன் சார். மலைக்குள்ள பை வச்சுக்கிறாங்க சார். அது மாற்றி பழையபடி வச்சுக்கலாமான்னு கேட்குறேங்க சார். இல்லை பை வச்சு கீழே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? ஆமாம் சார். அப்போ மாற்றி வைக்க முடியாதுங்க. அது பெர்மனன்ட் கொலாஸ்டமி. மாற்றி வைக்க முடியாது. பட் நீங்கள் எதுக்கும் ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒரு செக்அப் போகணும் கண்டிப்பாக. சார் அங்கே வந்து மாற்றி வைக்கலாம்னு சொன்னாங்க சார். வைக்கவே முடியாது. கீழே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா வைக்கவே முடியாது. கீழே க்ளோஸ் பண்ணாமல் ஒரு செக்மெண்ட் விட்டு வச்சுருந்தாங்கன்னா வைக்கலாம். பட் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி ஸ்கின்னை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வைக்கவே முடியாது. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ. உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? ஹலோ. உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? நீங்கள் லைனில் இருக்கீங்க, பேசலாம். துரை கோயம்புத்தூர். டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்கள். இந்த ஃபைல்ஸ் வந்து நிறைய இடத்துக்கு போய் ட்ரீட்மெண்ட் ஆகாமல் இருக்குது. சரிங்க. அது வந்து கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இல்லை பைல்ஸ் கேன்சராக மாறாது. பட் ஏற்கனவே உள்ள கேன்சர் இருந்தால் பைல்ஸ் ஆறாமே கூட இருக்கும். நீங்கள் வந்து சிக்மாடோஸ்கோப்பின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, இல்லாட்டி கொலனோஸ்கோப்பின்னு அந்த பெருங்குடல் ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்க்ரீன் பண்ணி பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக ஸ்க்ரீன் பண்ணி கொலனோஸ்கோப்பி பண்ணி பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே வேறு கட்டி எதுவும் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகே டாக்டர். பட் பைல்ஸ் கேன்சராக மாறாது. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ. உங்கள் பேர் எங்க? வணக்கம். என் பேர் பஷீர். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? குடியாத்தம். டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்கள். வணக்கம் டாக்டர், எனக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் இருந்துச்சு. சரிங்க.
8 days before ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க சார். இது 2 டெஸ்ட்ஸ் எடுத்துட்டாங்களா? அப்போ ப்ராஸ்டேட் எடுத்துட்டாங்க. ஓகே, ப்ராஸ்டேட் எடுத்துட்டாங்க. அதில் வந்து நான் வந்து அதுலேருந்து டேப்லெட் சாப்பிட்டே தான் இருக்கிறேன். சரி. யூரின் வந்து கண்ட்ரோலுக்கு வரல. சில சமயம் இந்த ப்ராஸ்டேட் ஆப்ரேஷன் பண்ணும்போது இன்கான்டினன்ஸ் வந்துடுங்க. அந்த நர்வ்ஸை சரியாக ப்ரிசர்வ் பண்ணாட்டி இன்கான்டினன்ஸ் வந்துடும். அது யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகும். அது உங்களுக்கு எந்த டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணாங்களோ அந்த டாக்டரை போய் திரும்ப பார்க்குறது நல்லது. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்கள் லீலா பேசுகிறோம்மா, மெட்ராஸ்ல இருந்து. எங்கள் வீட்டுக்காருக்கு குடல்ல கட்டி. சரிங்க. அது ஜனவரி மாதம் ஆப்ரேஷன் பண்ணிட்டோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். சரி. ஸ்டான்லியில் மருந்து ஏற்றின்னு வரோம்மா. சரிங்க. இந்த நித்திய கல்யாணி பூ நைட்டில் கொதிக்க வச்சு காலையில் குடிச்சின்னு வந்தால் நல்லாயிடுன்றாங்க. அது குடிக்கலாமா இந்த மாத்திரை சாப்பிட்டு? இல்லை, நீங்கள் அந்த ஸ்டாண்டில் கொடுக்குற மருந்து மாத்திரைகளை சரியாக சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு இதெல்லாம் குடிக்கலாம். மருந்து மாத்திரை சாப்பிடாம இது வந்து பண்ணக்கூடாது. பட் நீங்கள் அவங்க கீமோதெரப்பி கொடுத்தாங்கன்னா கீமோதெரப்பி கொடுத்து முடிச்சுட்டு இதெல்லாம் பண்ணலாம். ஓகே டாக்டர். பொதுவாக எல்லா நோய்க்குமே இப்போ ஹோம் ரெமடிங்கிறது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஹோம் ரெமடி பொதுவாக இப்போ இவங்க சொன்னாங்க நித்திய கல்யாணி போனாங்க, அதெல்லாம் சாப்பிடலாமா? இல்லை, சாப்பிட்றதுல தப்பு கிடையாது. பட் வி டோன்ட் ஹேவ் எனி எவிடன்ஸ். இது சாப்பிட்டு அது க்யூர் ஆகணும் எவிடன்ஸ் கிடையாது. பட் சாப்பிட்றதுல தப்புன்னு ஒன்று சொல்ல முடியாது. ஓகே. ஸோ இப்போ ப்ரூவன்னா எது சொல்வீங்க? ஒரு மாலிக்யூல் வந்து அலோபதியில் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா அது பல ஸ்டேஜஸ், ஸ்டேஜ் 1 ட்ரையல்ஸ், phase 2, phase 3 ட்ரையல்ஸ்லாம் பண்ணி, அனிமல் ட்ரையல்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் ஹியூமன் ட்ரையல்ஸ் பண்ணி, போஸ்ட் மார்க்கெட்டிங் சர்வே பண்ணி, அதுக்கப்புறம் இந்த மருந்துனால இந்த பெனிஃபிட் வருது, இந்த சைட் எஃபெக்ட்ஸ் வருதுங்கிற ப்ரூஃப் வரதுக்குள்ளே ஏறத்தாழ அந்த மாலிக்யூல் வந்து மோர் தென் 1000, 10,000 இந்த நம்பர்ஸ்க்கு டெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மெடிசின்ஸ் வந்து அந்த ப்ரூஃப் இல்லைங்கிறத ஒரு வருத்தம். மேபி இதை விட நல்லா கூட வேலை செய்யலாம், பட் எவிடன்ஸ் மிஸ் ஆகுது. ஓகே. ஸோ ப்ரூவன் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன பிரேக் அப்புறமா பேசலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், லங் கேன்சர் ஸ்க்ரீனிங் பற்றி சொல்லுங்கள். ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறது நம்ம என்ன மீன் பண்ணுறோன்னா, ஒரு ப்ராப்ளம் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அதனோட ஏர்லி ஸ்டேஜஸில் கண்டுபிடிக்கிறது. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி லங் கேன்சர் சர்ஜரி வந்து க்யூரேட்டிவ். ஸோ அது நம்ம லேட்டாக கண்டுபிடிச்சி க்யூரேட்டிவ்ங்கிற வாய்ப்பை இழந்துடக்கூடாது. அதுக்கு தான் ஸ்க்ரீனிங் பண்ணலாமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். ஸோ ஸ்க்ரீனிங்கிறது என்னென்னா, பேஷண்ட் தொந்தரவு இருக்காது அவங்களுக்கு, பட் அவங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஓகே. வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காமன் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங் தான் லங் கேன்சருக்கு. ஸோ இதுக்கு என்ன ட்ரையல்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அவங்கள வந்து எக்ஸ்ரேயில் வந்து பிட்ஃபால்ஸ் இருக்குது. கேன்சருக்குன்னு எக்ஸ்ரேல தெரியலாம், இல்லைனா ஸ்கேனில் தெரியலாம். ஸ்கேனில் கண்டிப்பாக டீட்டெயிலாக தெரியும். ப்ராப்ளம் வித் ஸ்கேன் என்ன, 2 விஷயம். ஒன்று, ஸ்கேனில் வந்து ஹை ரேடியேஷன் டோஸ். நம்பர் 2 வந்து அதில் முக்கியத்துவம் இல்லாத சில விஷயங்களும் கண்ணில் தெரியும். நம்ம பார்த்துட்டு சும்மா விட முடியாது. அது ஒரு வேளை கேன்சராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இது அன்னெசரி இன்வெஸ்டிகேஷன்ஸ், அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ், ப்ரொசீஜர் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் தெரப்பி இதெல்லாம் அதிகமாகுது. ஸோ ஸ்க்ரீனிங் ஜென்யூனாக யாருக்கு பண்ணலான்னு ட்ரையல்ஸ் நடந்துகிட்ருக்கு. அதனோட ஸ்டடீஸ்னோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் பிட்வீன் 55 to 74 இருக்கிறவங்க கண்டிப்பாக 30 ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் சிகரெட் 30 வருஷத்துக்கு மேலே பிடிச்சிருக்காங்க. அதை வந்து பேக்கேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த 30 பேக்கேஸ்க்கு மேலே இருந்து ஏஜ் குரூப் 55 to 75 இருக்காங்க அப்படின்னா என்ன, 75க்கு மேலே நம்ம ஸ்க்ரீன் பண்ணி அவங்களுக்கு சர்ஜரி பண்ண முடியுமான்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களுக்கு இயர்லி லோ டோஸ் சிடின்னு சொல்லுவோம். இந்த ரேடியேஷன் டோஸ் கம்மியாக இருக்க மாதிரி சிடி ஸ்கேன் இயர்லி தொந்தரவு இருக்கோ இல்லையோ இயர்லி அவங்க வந்து ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணி கேன்சர் வருதா இல்லையா அப்படின்னு இருக்குதுன்னா அதுக்கான ஒர்க் அப் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிச்சா கண்டிப்பாக ஒரு அட்வான்டேஜ் வந்து 16% ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்க்கு சிக்னிஃபிகண்ட் சர்வைவல் பெனிஃபிட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே டாக்டர், இப்போ பொதுவாக வந்துட்டு லங் கேன்சர் அப்படின்னு சொன்னோன்னா இப்போ எந்த ஏஜ் குரூப்பில் வந்து இது ஜாஸ்தியாக பார்க்குறீங்க? மோஸ்ட்லி யங்கே ஏஜ் குரூப்பில் வரது கிடையாது. டிசி ஒரு 40க்கு மேலே தான் கண்டிப்பாக வரும். பட் வி ஹவ் சீன் இன் யங்கர் ஏஜ் குரூப் ஆல்சோ. ஆஃப்டர் 40 இட் இஸ்
இப்போ யங்கர் ஏஜ்னா என்ன மாதிரி காசஸ்னால மோஸ்ட்லி ஆஃப்டர் 40னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நான் பாசிவ் ஸ்மோக்கிங் இஸ் அந்த ஒன் இண்டஸ்ட்ரியில இம்பார்ட்டன்ட் சில இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்றது பாசிவ் ஸ்மோக்கிங் Okay, அப்பா passive பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஓகே ஸோ அதனால ஓகே டாக்டர் அடுத்த கால் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? நான் தர்மராஜ் ஆவடியிலேருந்து பேசுகிறேன் மேடம். டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். மேடம் சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங்க. சார், ஐ ஆம் 65 இயர்ஸ் ஓல்டு சார். சரிங்க. 40 இயர்ஸ் நான் செயின் ஸ்மோக்கர் சார். சொல்லுங்க. இப்போ ஒரு 2 to 3 வீக்ஸ் இருமல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சார். சரிங்க. சளி காஃப் வந்துட்டு கோலையாக வருது சார், சளி வருது சார். சரிங்க. நான் இது வரைக்கும் டாக்டர் போனதே இல்லை. அடுத்து நான் என்ன பண்ணலாம்? எக்ஸ்ரே பார்க்கலாமா? அதாவது கண்டிப்பாக பண்ணணுங்க. 3 வீக்ஸ்க்கு மேலே பர்சிஸ்டன்ட் காஃப் இருக்குது, உங்களுக்கு ஸ்மோக்கிங்கிற ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அது டிபியாக இருக்கலாம், இல்லை லங் கேன்சராக இருக்கக்கூடாது. ஒருவேளை இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாதாரண சளியாக கூட இருக்கலாம், 2-3 வாரத்தில் வந்திருக்கிறது சாதாரண சைனஸ் ப்ராப்ளத்தினா கூட சரியாகாமல் இருக்கலாம். ஸோ ஒரு நுரையீரல் சிகிச்சை நிபுணரை பார்த்து கூடவே ஒரு எக்ஸ்ரே, சளி பரிசோதனை இது 2 பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஓகே டாக்டர் அடுத்த கால் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கங்கம்மா. உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? கோயம்புத்தூர்ல இருந்துங்க, சுப்பிரமணியன்ட்டு. டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சரி. வணக்கம் டாக்டர். வணக்கங்க. சார், எனக்கு வந்து இந்த மலத்துவாரத்துல ஒரு கொஞ்சம் உள்ள ஒரு கொப்பளம் மாதிரி வந்ததுங்க. சரிங்க. அதுல வந்து பஸ் கொஞ்சம் வந்துச்சுங்க. ஒரு 15 நாள் பழுக்கிறதுக்கு இருந்ததுங்க. அப்புறம் பஸ் மாதிரி வந்ததுங்க. சரிங்க. இப்போ அது சரியாகி மறுபடி ஒரு வாரத்துலயே மீண்டும் கீழே அவுட்லைங்க. அதே மாதிரி ஒரு கொப்பளம் வந்து இப்போ அதுவும் பஸ் எல்லாம் வந்துருச்சுங்க. சரிங்க. டாக்டர் கிட்ட நாங்க பார்த்தோம். அப்புறம் அவர் இந்த ஆன்டிபயோட்டிக் மாத்திரை வந்து ஒரு 5 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிடுங்க, அதை பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னாருங்க. இப்போ எதுவும் இல்லை. சரி. அது ஏதாவது உள்ள இருந்தும் அதுக்கு இதுக்கு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி அவர் சொன்னாருங்க. அது உங்களுக்கு இருக்கிறது வந்து ஃபிஸ்டுலா ஏனோன்னு சொல்லுவோம். அது காமனாக இன்ஃபெக்ஷனால தான் வரும். பட் அதுக்கு வந்து திரும்ப அந்த கட்டி வந்து உடஞ்சி அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு இருக்காது. சர்ஜரி பண்ணால் தான் சரி பண்ண முடியும். சர்ஜரி இல்லாமல் சரி ஆகாது அது கடைசி வரைக்கும். பட் இதில் ஒரே என்ன, உள்ளுக்குள்ளே ஏதாவது கட்டி கேன்சர் மாதிரி இருந்து இது கீழே இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு பண்ணணும். ஸோ இந்த ஃபிஸ்டுலா சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி கொலனோஸ்கோப்பின்னு ஒன்று இருக்குது, இந்த சிக்மாடோஸ்கோப்பின்னு அந்த டியூப் போட்டு உள்ளே பார்ப்பாங்க மலைக்குடலை. அதை பார்த்துட்டு நீங்கள் சர்ஜரி பண்ணி வைத்தியம் பண்ணால் திரும்ப அறவே ஒழிக்க முடியும். இல்லாட்டி திரும்ப ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும்போது சப்சைட் ஆகும், திரும்ப கட்டி வரும், திரும்ப அது உடையும், திரும்ப அது மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஓகே டாக்டர் அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் திண்டுக்கல் வந்து பேசுறேன். பட் சாரி, நான் பேர் சொல்ல விரும்பல. பரவாயில்ல சொல்லுங்க. டாக்டர்கிட்ட கேட்கணும், எனக்கு கொஞ்சம் கண்டிப்பா பேசலாம். ஹலோ சொல்லுங்கம்மா. சார், எனக்கு பிரெஸ்ட் கேன்சர் இருக்கு. சரி. எனக்கு வந்து செப்டம்பர் தான் கன்ஃபர்மேஷன் பண்ணாங்க. சரிம்மா. ஆனா வந்து கீமோ கொடுத்துட்டு தான் சர்ஜரி பண்ணணும், 3rd ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொன்னாங்க. சரிப்பா. 7 சைக்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்ஃபெக்ஷன் ஜாண்டிஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துட்டு போடல. சரி. 1 மந்த் வெயிட் பண்ணி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த 1 மந்த் வெயிட் பண்ணும்போது பிரஸ்ட்ல சின்ன கொப்புளம் மாதிரி வந்துருச்சு. பட் பஸ்டிஸ் எல்லாம் வரல. சரி. அதுக்கப்புறம் ஜாண்டிஸ் குறைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு 8th டோஸும் போட்டுட்டாங்க. சர்ஜரிக்கு வந்துட்டு இன்னும் ஒப்பீனியன் அவங்க கொடுக்கல, இன்னொரு டோஸ் போடணும்னு சொல்றாங்க. சரிங்க. அதுதான் வந்துட்டு என்ன இப்போ 11th வர சொல்லிருக்காங்க. என்ன ஏஜ் ஆகுது வந்துட்டு இழுத்துட்டே போற மாதிரி இருக்கு அப்படின்றதுனால தான் உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு. என்ன ஏஜ் ஆகுதுமா உங்களுக்கு? 36 சார். 36. அந்த ERPR HER2 ஒரு டெஸ்ட் பண்ணாங்களா சார்? ஹார்மோன் ரிசெப்டார் அசைலாம் பண்ணாங்களா? ஹார்மோன் டெஸ்ட் எடுத்துருக்காங்க, இன்னும் ரிசல்ட் வரல. 1 மந்த் ஆகும்னு இருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு, 3 நாள்ல வந்துடுமே. இல்ல சார், 1 மந்த் ஆகும் அப்படின்ட்டாங்க. இல்ல, இந்த ஹார்மோன் ரிசெப்டார் அசை பார்த்து கரெக்டான மருந்து கொடுக்கணும். இல்லாட்டி கரெக்டான மருந்து கொடுத்தா நல்லா குறைஞ்சிடும், நல்லா சுருங்கிடும். ஸோ நீங்கள் ஆப்ரேஷனுக்கு முன்னாடி இல்லை திரும்ப ஒரு தடவை இவாலுவேட் பண்ணி பெட் ஸ்கேன் பண்ணுங்கள். அந்த ஹார்மோன் ரிசெப்டார் அசையும் HER2 ஸ்டடியும் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சரியான மருந்து கொடுத்ததுனால நல்லா சுருங்கி இருக்கணும். அந்த மாதிரி சின்ன கொப்பளங்கள்லாம் பக்கத்தில் வரக்கூடாது. ஓகே டாக்டர் அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ. உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? நாங்கள் சரவணன், ஈரோட்லேருந்து கால் பண்ணியிருக்கேங்க. டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். கண்டிப்பாங்க. ஹலோ டாக்டர். வணக்கங்க டாக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஈரோட்லேருந்து கால் பண்ணியிருக்கோம். என்னோட சிஸ்டர் ஏஜ் 37 ஆகுது. சரிங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2011 வந்து சடனாக வந்து எந்த இதுவும் ஃபங்க்ஷன் ஆகலை. ஸோ அப்போ போய் நாங்கள் செக் பண்ணுறப்போ லெஃப்ட் பார்ட் ஆஃப் த பிரெயினில் வந்து டியூமர் இருக்குன்னு பயோப்சி எடுத்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. சரிங்க. ஸ்டேஜ் 1 to 2 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கீமோதெரப்பி பண்ண சொல்லியிருந்தாங்க, அதுவும் பண்ணோம். சரி.
ஜஸ்ட் 4 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 2011 அப்புறம் 2016 பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துல என்ன ஆகும்னா திரும்பவும் வந்து ரைட் சைடு ஆஃப் லெக்கும் கையும் வந்து அதனோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் குறைஞ்சிட்டே வந்துச்சு. சரி. அப்போ நாங்க திரும்பவும் கன்சல்ட் பண்றப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்த லெவல் அதாவது சைட் ட்ரீட்மெண்ட் இருக்கு, அது பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அதுவும் பண்ணியும் கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ்க்கு மேல ஆச்சு. ஒரு 2 மந்த்ஸ்க்கு மேல உங்களுக்கு ஃபர்தரா வந்து இந்த டிசபிலிட்டிஸ் எல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னாங்க. இப்ப பார்த்தா ஃபர்தரா வந்து உடல்ல சில வீக்கங்கள்லாம் முகமே தானே வீங்கின மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அதே நேரத்துல அதுவும் அந்த டிசபிலிட்டிஸும் குறைஞ்ச பாடு இல்லை. டெய்லி இத்தனைக்கும் பிசியோதெரப்பி பண்ணிட்டே இருக்கோம். இல்லை என்ன மாதிரி டியூமர்னு சொன்னாங்க? பிரெயின்ல சொன்னாங்க. ஜிபிஎம்னு சொன்னாங்களா? கிரேட் டியூமர் டைப் என்ன சொன்னாங்க? லோ கிரேட் கிளையோமானாங்க. லோ கிரேட் கிளையோமா. ஓகே. லோ கிரேட் கிளையோமானா ஆபரேஷன் பண்ணலையா? ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து ஆப்ரேட் பண்ணாங்க சார். பிரெயின்ல இருக்க ஆப்ரேட் பண்ண முடியாதுன்னு கீமோதெரப்பி ரேடியேஷன் தான் பண்ணாங்க இனிஷியலா. இல்லை அது மேபி ஆப்ரேட் பண்ணி முடிஞ்சு எடுத்திருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருப்பாங்க. பட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ திரும்ப எந்த ஸ்டேஜில் இருக்குது, எவ்வளோ தூரம் பரவி இருக்குது, எவ்வளோ அஃபெக்ட் ஆயிருக்குன்னு கம்ப்ளீட்டாக ஃபைல் பார்த்து தான் சொல்ல முடியும். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். நான் தேனி வந்து பேசுகிறேன். எங்கள் அம்மாக்காக கால் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக கேட்கலாம் சார். சந்தேகம் என்னன்னு கேளுங்க. ஓகே. எங்கள் அம்மாவுக்கு ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி கேன்சர் வந்துச்சு டாக்டர். சரிங்க. என்னன்னா பிரஸ்ட் கேன்சர் வந்துச்சு. லெஃப்ட் ரைட் 2 பிரஸ்ட்டுமே எடுத்துட்டாங்க. சரி. ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ செக் பண்ணி பார்த்ததுல வந்து அவங்க பேக் பெயின் இருக்குன்னு சொன்னதுனால போய் ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல வந்து அவங்களுக்கு போன்லேயும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? 6 இயர்ஸ் ஆயிடுச்சு மேடம். 6 இயர்ஸ். ஓகே. இப்போ போன்லேயே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க. இப்போ பாத்தீங்கன்னா கால்லாம் ரொம்ப வீங்கி இருக்கு, ஃபேஸும் ரொம்ப வீங்கி இருக்கு, அப்படியே நீர்லாம் கோர்த்த மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனே தெரியல. இல்லை போனில் ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னா மற்ற இடத்துல லிவரில் லங்கில் எதுவும் ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு சொன்னாங்களா? இல்லை போனில் மட்டும்தான் ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு சொன்னாங்களா? லிவர்லேயும் இருக்குதுன்னு தான் மேடம் சொன்னாங்க. அதான் லிவர் ஃபெயிலியர்னால் அந்த மாதிரி கை கால்லாம் வீங்கும். பட் திரும்ப பயோப்சி பண்ணி அந்த ஹார்மோன் ரிசெப்டர் அசைன்னு ஒன்று பார்க்கணும். பார்த்துட்டு திரும்ப கீமோதெரப்பி தான் கொடுக்க வேண்டியிருக்கும். பட் ஜென்ரல் கண்டிஷன் ஆஃப் பேஷண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்படிங்களா மேடம்? இல்லை இப்போ நாங்கள் கீமோதெரப்பி தான் மேடம் கொடுத்துட்டு இருந்தோம் ஒரு 4 மந்த்ஸா. ஒரு 3-4 மந்த்ஸா அப்போலோவில் மதுரை அப்போலோவில் வச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தோம். சரிங்க. அவங்க 4 மந்த்ஸ் கீமோதெரப்பி கொடுத்தாங்க. இருந்துமே வந்து அந்த கை அந்த காலும் அந்த மூஞ்சியும் வந்து கொஞ்சம் வீங்கி இருக்குது. அதுவும் வத்தலை. இல்லை கீமோதெரப்பி கொடுத்து கட்டிலாம் ஸ்கேன் பண்ணி சுருங்கி இருந்து அந்த கை கால் வீக்கத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். பட் கட்டி சுருங்காமல் அதே மாதிரி இருந்துச்சுன்னா கீமோதெரப்பி வேறு மருந்து கொடுக்கணும்னு அர்த்தம். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? ரூபி கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணுறேங்க. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ. வணக்கங்க. சார் நான் கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இப்போ சர்ஜரி முடிஞ்சு 2 வீக்ஸ் ஆச்சு சார். என்ன சர்ஜரி பண்ணாங்க? பல்லு குத்தி அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஒரு மாதிரி வந்துருந்துச்சு சார் நாக்கில். சரி. அதை வந்து பயாப்சியில் வந்து இந்த மாதிரி கேன்சர் தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க சார். சரி. அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணி இப்போ எல்லாமே நார்மலாக இருக்குது. கழுத்துக்கிட்ட ஒரு நீர் கட்டியெல்லாம் எடுத்தாங்க சார். சரிங்க. அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 90% வந்து இந்த ரிசல்ட் வெளியே கொண்டு போய் எங்கே காமிச்சாலும் ரேடியேஷன் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. சரி. ஆனால் இது ஃப்யூச்சருக்காக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஓகே. இப்போ ரேடியேஷன் கொடுத்துட்ருக்கீங்களா? இல்லை சார், 15th தான் டேட் கொடுத்துருக்காங்க வர்றதுக்கு. இல்லை அதான் வந்து என்ன ஸ்டேஜ்னு பார்க்கணும். இப்போ டங் கேன்சர் வந்து T1 அப்படின்னா ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ், N0 நெக் நோட்ஸ்லாம் நெகட்டிவாக இருந்தால் தேவையில்லை ரேடியேஷன். அதனால் நீங்கள் வந்து அந்த ரிப்போர்ட் வேணால் அனுப்பிச்சி வைங்க, பார்த்துட்டு சொல்லலாம். தேவையில்லாமல் ரேடியேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப ஏர்லி கேன்சருக்கு. ஒரு மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட், ஒரு ப்ராப்பர் கேன்சர் சர்ஜன் ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க, மார்ஜின்ஸ் கிளியராக இருந்துச்சு, நோட்ஸ் எல்லாம் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ரேடியேஷன் தேவையில்லை, தைரியமாக இருக்கலாம். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேம், குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேம் என்னோட நேம் சங்கர் மேம், சேலத்துலேருந்து பேசுகிறேன் மேம். டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ சார். வணக்கங்க சார் என்னோட நேம் சங்கர் சார். சொல்லுங்கள் சார். நான் எக்ஸ்ட்ரா டெஸ்டிபிள் ஜெம்செல் டியூமர்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டேஜ் 3 சார். ஓகே. ஏஜ் எனக்கு 27 ஆகுது சார். சரிங்க. எம்சிஏ முடிச்சேன் சார். இப்போ கீமோதெரப்பி 4 சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு சார். வெரி குட். கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார். இப்போ 1 மந்த் கழிச்சு ஸ்கேன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, சிடி ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க.
பிளட் டெஸ்ட்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, சிடி ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. இப்போ அடுத்து என்ன சார், எப்போ எனக்கு எப்போ லைஃப் நார்மல் ஆகும் சார்? பயமா இருக்கு. இல்லை இப்போ உங்களுக்கு சிம்டம்ஸ்லாம் சரியாக இருந்திருக்கணுமே 4 சைக்கிள் கீமோதெரப்பியில். சிம்டம்னா சார்? இல்லை உங்களுக்கு எப்படி கண்டுபிடிச்சாங்க? சார் இது நெக் நோடு வந்துட்டு நெக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நோட்ஸ் இருந்தது சார். அதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா சர்ஜரி பண்ணி ஒரு 2 நோட்ஸ் சர்ஜரி பண்ணி பயாப்சி பண்ணி எனக்கு இந்த மாதிரி டியூமர் இருக்குன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க சார். இப்போ 4 சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார் கீமோ. இப்போ அந்த நோட்ஸ்லாம் கரைஞ்சிருச்சா நல்லா? மீதி இருந்த நோட்ஸ்லாம் சார் மீதி ஒரு 2 நோட்ஸ் வந்து அப்படியே இருக்கு சார். சின்னதாயிருச்சு, நான் ஓரளவுக்கு சின்னதாயிருச்சு. மார்க்கர்ஸ்லாம் திரும்ப செக் பண்ணி பார்த்தாங்களா? இல்லை சார் அதெல்லாம் பண்ணேன் சார். அப்படின்னா சார் அது எப்படி சார்? இல்லை அந்த சீரம் ஆல்ஃபா ஃபீட்டோப்ரோட்டீன் பீட்டா ஹெச்சிஜி 2-3 மார்க்கர் பண்ணியிருப்பாங்களே, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கு முன்னாடி மார்க்கர் பண்ணியிருக்கணும். மார்க்கர்னா சார் அது புரியல சார். அந்த பிளட் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஆல்ஃபா ஃபீட்டோப்ரோட்டீன் அப்படின்னு பீட்டா ஹெச்சிஜி. ஓ அது பண்ணாங்க சார், பிளட் டெஸ்ட் பண்ணாங்க சார். அதெல்லாம் இப்போ திரும்ப பண்ணுவாங்க உங்களுக்கு. இது எக்ஸ்ட்ரா கோரல் ஜெர்ம் செல் டியூமர் நல்ல கீமோதெரப்பிக்கு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுமா, கம்ப்ளீட்டாக க்யூர் ஆக வாய்ப்பு இருக்குது, பயப்படாதீங்க. எல் பி ஆல்ரைட். ஓகே டாக்டர், பொதுவாக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கேன்சர் அப்படின்னா பயப்படுறாங்க. பயம் தேவையான்னு சொல்லுங்கள். இல்லை ஆக்சுவலாக ரொம்ப ஆரம்பத்துலேருந்து பயமே தேவையில்லை. ஏன்னா இட்ஸ் லைக் எனி அதர் டிசீஸ், கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும். இப்போ ஸ்டேஜ் 1 வந்து ஐ கேன் அஷ்யூர் 100% க்யூர் அந்த மாதிரி. ஸ்டேஜ் 2 வந்து 90% க்யூர் கொடுக்க முடியும். 3rd ஸ்டேஜ் வந்தால் தான் க்யூர் ரேட் கம்ஸ் டு 30-40%, 50% அந்த மாதிரி. ஸ்டேஜ் 4 வந்து 20% தான் க்யூர் பண்ண முடியும். அது கூட சில கேன்சர்ஸ் தான் க்யூர் பண்ண முடியும், அந்த எக்ஸ்ட்ரா ஜெர்ம் செல் டியூமர் அந்த மாதிரி. மற்றபடி ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இப்போ அவேர்னஸ் ஜாஸ்தியாக ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் கேன்சர் நிறைய வராங்க, எஸ்பெஷல் பிரெஸ்ட் கேன்சர்லாம் ரொம்ப ஏர்லியாக வராங்க, சர்வைக்கல் கேன்சரில் ரொம்ப ஏர்லியாக வராங்க. ஸோ ரொம்ப கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும். ஸோ பழைய மாதிரி இப்போ கேன்சர்னா டெத் சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க, அதுதான் மரண அடி விழுந்துடுச்சு அந்த மாதிரிலாம் தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பயமுறுத்திட்டே இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி கிடையாது. இட்ஸ் லைக் எனி அதர் டிசீஸ். ஓகே, நிறைய நல்ல வைத்திய முறைகள் இருக்குது, நல்ல வைத்தியம் பண்ணலாம். 2 விஷயம், ஒன்று அந்த அவேர்னஸோட ரொம்ப ஏர்லியாக கண்டுபிடிக்கணும், சரியான சென்டருக்கு போகணும், கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி கரெக்டான இடத்துல போய் கரெக்டாக வைத்தியம் பண்ணால் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகே டாக்டர், அட்லீஸ்ட் யூ ஹேவ் பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஸ்டேஜ் 4 கூட ஒரு நல்ல சென்டரில் ட்ரீட் பண்ணால். ஓகே, வாழ்றது கொஞ்ச நாள் நல்லபடியாக வாழ நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃபோட வாழ முடியும். ஓகே ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? உஷா, நான் மறைமலை நகர்லேருந்து பேசுகிறேன் மேடம். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஓகே. ஹலோ வணக்கங்க. உஷா, சொல்லுங்கம்மா. மறைமலை நகர்லேருந்து பேசுகிறேன் சார். சரிங்க. எனக்கு ரைட் சைடில் எலும்பு தேஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். எந்த எலும்பு? ரைட் சைடுல நெக்ல ரொம்ப பெயின் அதிகமா இருக்கு சார், ஒரு வேலையுமே செய்ய முடியல. சரி. கை வந்து மறுத்து போகுது, பிளட் சர்க்குலேஷன் சரியா இல்ல. சரி. கை அடிக்கடி மறுத்து போகுது சார், ஒரு வேலையுமே செய்ய முடியல என்னால. சரிங்க. அது டாக்டர் வந்து லைரிகா 75 mg கால்பால் டெய்லி காலையிலயும் நைட்டும் எடுக்க சொல்லியிருக்காங்க. சரிங்க. அது வந்து ஒரே கிட்டினஸ், என்னால ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏற முடியல இறங்க முடியல, ஒரே மயக்கமா இருக்கு சார். சரிங்க. எனக்கு இப்போ என்ன ப்ராப்ளம்னா கை அடிக்கடி மறுத்து போகுது, அதுக்கு தான் சார் எனக்கு தீர்வு வேணும். இல்லை நீங்கள் ஒரு நல்ல நியூரோ சர்ஜனோ நல்ல ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனோ பார்க்கணுமா, ஸ்பைன் சர்ஜன் பார்க்கணும். ஸ்பைனில் வந்து சர்வைக்கல் ஸ்பைன் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு உங்களுக்கு. நீங்கள் அந்த ஸ்பைன் சர்ஜனை பார்த்து அவங்க தேவையான சர்ஜரி பண்ணி கரெக்ட் பண்ணுவாங்க, இல்லை ஃபிசியோதெரப்பி கொடுப்பாங்க. ஸோ யூ நீட் டு கன்சல்ட் அ ஸ்பைன் சர்ஜன், ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட். ஓகே டாக்டர், தொடர்ந்து நம்ம லங் கேன்சர் வந்து வேற என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் இன்னும் பாதிக்கும், அதை பற்றின பிரச்சனைகள் பற்றி பேசலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறமா மீட் பண்ணலாம். அது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஓகே டாக்டர், இப்போ லங் கேன்சர் வந்து பிரெயின், லிவர் இந்த மாதிரி சில ஆர்கன்ஸ்க்குலாம் பரவும்னு சொன்னீங்க. ஸோ இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கும்? அதனோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ், அதாவது எந்த ஆர்கனை பாதிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அறிக்கைகள் வரும். இப்போ பிரெயினுக்கு போனால் அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, கை கால் செயலிலேருந்து போகிறது, உணர்ச்சி இல்லாமல் போகிறது, நினைவு இல்லாமல் போகிறது, கோமா, இது மாதிரி இதெல்லாம் வரும் பிரெயினுக்கு போணுச்சுன்னா. லிவருக்கு போணுச்சுன்னா லிவரில் வந்து அந்த பிலிருபின் லெவல்ஸ்லாம் அதிகமானுச்சுன்னா நம்ம
காமன் டேர்ம்ஸில் சொல்கிறீங்களா காமாலை ஜாண்டிஸ் அது வந்துச்சுன்னா பசி இல்லாமல் போகிறது, வாந்தி எடுக்கிறது, இதெல்லாம் வந்து அதனோட அறிகுறிகள். போனுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் பொழுது பெயின், முக்கியமான சிம்டம்ஸ் வந்து பெயின் தான். அந்த எந்த போன் செகண்டரிஸ்னால பாதிக்கப்படுதோ அந்த இடத்துல சிவியராக பெயின் இருக்கும். இதுதான் அதனோட அறிகுறிகள். ஓகே, இப்போ பொதுவாக கேன்சர் வரதுக்கு முன்னாடி ஏதாவது அறிகுறிகள்னு சொல்கிறீங்க இல்லையா, அது என்ன மாதிரி அறிகுறிகளாக இருக்கும்? இப்போ காஃப், பெயின் தவிர அதாவது அந்த பர்டிகுலர் இப்போ ஒரு லங் கேன்சர் நம்ம எடுத்திங்கன்னா அதனோட லங்கோட மேனிஃபெஸ்டேஷன் இல்லாமல் பொதுவாக வந்து வெயிட் லாஸ் ஒரு முக்கியமான அறிகுறியாக வச்சுக்கணும். வெயிட் லாஸ்னால் நம்ம இன்ஃபெக்ஷன் நினைப்போம், டயபெட்டிஸ் நினைப்போம். ஸோ அது இல்லாமல் கேன்சரும் ஒரு இம்பார்ட்டன்ட் காஸ் ஃபார் வெயிட் லாஸ். ஓகே, ஃபீவர் கேன் பி a symptom ஆஃப் கேன்சர். நிறைய பேர் ஃபீவர்னா இன்ஃபெக்ஷன் தான். ஃபீவர் ஆல்மோஸ்ட் எல்லா டிசீஸ்க்கும் வந்து பிஓன்னு சொல்லுவோம். நிறைய பேர்த்துக்கு ஃபீவர் வந்து நாள்பட்டு என்ன காரணமே கண்டுபிடிக்காமல் டெஸ்ட் எல்லாம் பண்ணி நிறையா பண்ணி என்னன்னே தெரியாமல் இருக்கும். அப்புறம் பார்த்தா அது பிளட் கேன்சராக இருக்கலாம். ஸோ கேன்சரோட ஒரு அறிகுறி வந்து ஃபீவர். ஸோ லாஸ் ஆஃப் வெயிட், ஃபீவர் வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. இது இல்லாமல் முன்னாடி சொன்ன லங்ஸினோட அறிகுறிகள் இருமல், சளியில் ரத்தம் வர்றது, மூச்சு திணறல், மூச்சு விடும்போது சத்தம் கேட்கறது, நெஞ்சு வலி, இதெல்லாம் வந்து நுரையீரல் கேன்சரோட முக்கியமான டைரக்ட் அறிகுறி. இன்டைரக்ட் அறிகுறி இது ரெண்டும் எடுத்துக்க வேண்டியிருக்கும், ஃபீவர் அண்ட் வெயிட் லாஸ். ஓகே, இப்போ பொதுவாக லங் கேன்சர் வந்து அது பிரஸ்ட் கேன்சராக மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? செகண்டரிஸ் தான் லங்லேருந்து பிரஸ்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஓகே, இப்போ பொதுவாக வந்து பியூட்டி கான்ஷியஸாக இருக்காங்கன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது முடி போயிடும், அழகு போயிடும். பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னா பிரஸ்ட்டை எடுக்க வேண்டிய சில சூழ்நிலைலாம் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஏதாவது மாற்று சிகிச்சைகள் ஏதாவது இருக்கா? இப்போ பிரஸ்ட் கேன்சர் வந்து ஆரம்ப ஸ்டேஜ் தான் ஃபுல் பிரஸ்ட் எடுக்கிறது இல்லை, ரொம்ப அந்த இடத்துல மட்டும்தான் எடுக்கிறோம். ஸோ எடுத்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஆன்கோபிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி நல்லாவே பண்ணிடுறோம். ஸோ ஃபுல் பிரஸ்ட் எடுக்கிற கான்செப்ட் குறைஞ்சிட்டே வருது. பட் ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்து கீமோதெரப்பி கொடுத்து சுருக்கி அப்புறமா ஆப்ரேட் பண்ணால் கம்ப்ளீட்டாக ஃபுல் பிரஸ்ட் எடுத்து தான் ஆகணும். அண்ட் ஃபுல் பிரஸ்ட் எடுத்தால் கூட இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய ஆஃபர் பண்ணுறோம். ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பின்னாடி எல்டி மசில்னு ஒன்று இருக்குது, லாட்டிஸ் மசில், டாசி மசில், அதை எடுத்து முன்னாடி பிரஸ்ட் மாதிரி பண்ணுறது, இல்லை அப்டோமினல் பெல்லி ஃபேட் ஸ்கின் எடுத்து பிரஸ்ட் மாதிரி பண்ணுறது, அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய பண்ணுறோம். ஸோ பிரஸ்ட் சர்ஜரி பொறுத்த வரைக்கும் காஸ்மெட்டிக் இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. we can give same quality of life with the same cosmetic appearance எல்லாமே. நிறைய பேஷண்ட் நம்ம ஊரில் வந்து இல்லை சார் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் இஸ் எத்னிக் வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங், ரொம்ப தேவைப்படுறதில்ல, அதனால் உயிர் இருந்தால் போதும். இன்னும் அந்த வந்து கேன்சர்னால் உயிர் போயிடுங்கிற அந்த பயத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்களுக்கு உயிரை காப்பாற்றினா போதும் அந்த மாதிரி சொல்கிறவங்க அதை வேண்டான்னுவாங்க. பட் we try to tell them அதே ரிசல்ட் தான் இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப ஸ்டேஜில் வர யாருக்குமே வந்து நம்ம ஃபுல் பிரஸ்ட் எடுக்கிறது இல்லை. ஸோ இட்ஸ் a huge difference in treatment மேனேஜ்மெண்ட்டில், சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டில். வேறஸ் முடி கொட்டுறது வந்து இப்போ எல்லா பேஷண்ட்டுக்கும் கீமோதெரப்பி கொடுக்க மாட்டோம். அதில் வி கிளாஸிஃபை த பேஷண்ட்ஸ் லுமினல் டைப் A, B அந்த மாதிரி தேவையான பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் தான் கீமோதெரப்பி கொடுப்போம். அந்த தேவையான பேஷண்ட்ஸ் கீமோதெரப்பி கொடுக்கும்போது ஒரு சில ட்ரக்ஸில் முடி கண்டிப்பாக கொட்டும். பட் இது வந்து டெம்பரவரி லாஸ் ஆஃப் ஹேர், அதாவது பர்மனன்ட் லாஸ் ஆஃப் ஹேரே கிடையாது. ஸோ திரும்ப வளர்கிற முடி வந்து பழைய முடியை விட நல்லா அடர்த்தியாக நல்லா வளரும். ஸோ 6 months நல்ல முடி வளர்ந்துடும். ஓகே, ஸோ முடி திரும்பி வளர்ந்துடும், நல்லா வளர்ந்துடும், பழைய முடியை விட ரொம்ப நல்லா வளர்ந்துடும். ஓகே டாக்டர், நம்ம அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம், நான் என் பேர் விஜயலட்சுமி. உங்கள் டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. என் பேர் விஜயலட்சுமி சார், வயசு 51ஆகுதுங்க. சரிங்க. எனக்கு 1 வருஷமா பித்தப்பையில கல் இருக்கு. சரிங்க. 7 மில்லிமீட்டருங்க. டாக்டர் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணா ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க, இல்லை டயட் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரிங்க. அதனால சைடு எஃபெக்ட் எதுனா வருங்களான்ட்டு ஒரு டவுட், அது கேட்குறேன். அதனால எனக்கு வந்து இந்த நெஞ்சு சைடு ஒரே நமைச்சலாம் இருக்குதுங்க, அரிப்பா இருக்குது, கையெல்லாம் கூட அரிப்பா இருக்கு. இதனுடைய எஃபெக்ட்டுங்களா? இல்லை, பித்தப்பைக்கும் இந்த அரிப்புக்கும் சம்மந்தம் இல்லை. ஜாண்டிஸ் வந்தால் தான் அந்த அரிப்பை பற்றி பேசணும். பட் உங்களுக்கு ஜாண்டிஸ் இருக்க மாதிரி தெரியல. 7 millimeter ஸ்டோனில் ஜாண்டிஸ் வருது பித்தப்பையில் கல் இருந்தால். ரெண்டாவது வந்து உங்களுக்கு பித்தப்பையில் கல் இருந்து நெஞ்செரிச்சல் எதுவும் இருந்ததுன்னா எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்து வேறு எதுவும் வியாதி இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்து சிங்கிள் ஸ்டோனில் கூட கேல்பிளாடர் சர்ஜரி பண்ணிக்கிறது பெட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு நல்ல குடல் சம்மந்தப்பட்ட அறுவை சிகிச்சை நிபுணரை பார்த்து தேவைன்னா ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், இல்லை அப்சர்வேஷனில் வச்சுக்கலாமா. பட் பயப்பட வேண்டிய ஒரு விதி கிடையாது, இதுக்கும் கேன்சருக்கு சம்மந்தம் இல்லை. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? பாலமுருகன், பரமத்தியிலிருந்து பேசுகிறேங்க. டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சரிங்கம்மா, சொல்லுங்க ஐயா. சார் நான் அடிப்படையாக டிரைவருங்க, லாரி டிரைவருங்க சார். சரிங்க. இந்த லாரியில் போகிறது நைட்டில் தூக்க முடிக்கிறதுக்கு வந்து பார்க்கு நிறையா போடுங்க, குக்கா பார்க்கு. அது வந்து நாளடைவில் எனக்கு வந்து இந்த ஒரே பக்கமாக வச்சதுனால அந்த லெஃப்ட் சைடு வந்து அப்படியே ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. சரிங்க. அது நான் வந்து நிறுத்திட்டேங்க. சரி. இப்போ நிறுத்தி 3 மாதம் ஆகுதுங்க. சரிங்க. மறுபடியும் எனக்கு அதே மாதிரி அந்த அந்த ஒரு
ஒரு உறுத்தல் வந்து இருந்துகிட்டே இருக்குதுங்க. அது ஏதாவது கேன்சர் சம்பந்தப்பட்டது ஏதாவது வருங்களா? எனக்கு பயம் இருக்குங்க. இல்லை கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணுங்க. சரி சார். நீங்கள் அந்த குட்கா போட்டதுனால கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லி அந்த இடம்லாம் ஸ்டிஃபாக இருக்கும். அதில் ஏதாவது மாறல் இருந்தால் பயாப்சி பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்கள் தவறாமல் நல்ல ஒரு சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் பார்த்து செக் பண்ணி பார்த்து பயாப்சி பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும் தெளிவாக. இல்லாட்டி உங்களோட பழக்கத்துக்கு கண்டிப்பாக கேன்சர் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம், நான் வந்து சென்னையிலேருந்து பேசுகிறேன். நேம் சொல்ல விரும்பல. என்னோட குழந்தை வந்து 5 இயர்ஸாக இருக்கும்போது அவங்களுக்கு பிளட் கேன்சர்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணோம். இப்போ 3 இயர்ஸாக 2.5 இயர்ஸாக ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கீமோதெரப்பி எல்லாம் முடிஞ்சு மெயின்டெனன்ஸ் இருக்காங்க. சரிங்க. அவங்க மேற்கொண்டு அவங்களுக்கு என்ன ரேடியேஷன்லாம் வேணான்னு சொல்ல தேவைப்பட்டால் நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் ரேடியேஷன் பார்த்துக்க அவங்க போகல. 2.5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் செப்டம்பர் வரைக்கும் நீங்க பார்த்துட்டு அப்புறம் நாங்க டிசைட் பண்றோம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் டேப்லெட்ஸ் தான். இப்போ 6 MP அந்த மாதிரி சில டேப்லெட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சார். மேற்கொண்டு அவளுக்கு நாங்க எப்படி என்ன செய்யணும், இல்லை இந்த ட்ரீட்மெண்ட் போதுமா, அதுக்கப்புறம் அவளுக்கு ரொட்டீன் இருக்குமா, குழந்தை நார்மலான பிபியா எப்படிப்பா அப்படின்ற டவுட்ஸ் மட்டும் நீங்க சொல்லுங்க சார். இல்லைம்மா, நீங்கள் நல்லபடியாக வைத்தியம் பண்ணியிருக்கீங்க. குழந்தை நார்மலாக நல்லா தான் இருக்கும். அது அக்யூட் லிம்ஃபேட்டிக் லுக்கீமியா இருந்தால் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆக வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வைத்தியம் பண்ணுற டாக்டர்கிட்டே தொடர்ந்து செக்அப் பண்ணிட்டு போங்க. அவங்க சொல்கிறத அப்படி ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்றும் பயப்பட வேண்டாம். இல் பி ஆல் ரைட். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? சுகன்யா, திருச்சியிலேருந்து பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். திருப்பதி டாக்டர் பேசணும். கண்டிப்பாக பேசலாமா? சொல்லுங்கம்மா. டாக்டர், நான் சுகன்யா திருச்சியிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. அந்த செஸ்ட் கிட்ட எனக்கு நான் வலிக்குதுன்னு சொன்னேனே டாக்டர். சரிங்க. அதுக்கு டோலா 60 சாப்பிட்டேன். சரிங்க. அது சரியா போகல. நான் உங்கள் பேஷண்ட்டு தான். தெரியுதுங்கம்மா, 2 நாள் முன்னாடி தான் பேசியிருந்தீங்க. நான் தான் டாக்டர் உங்களை இப்போ தான் டிவி போட்ட பார்த்தேன். சரிங்க. என்ன டாக்டர் பண்ணட்டும்? கண்டிப்பாக நேரில் பார்க்கணுங்கம்மா. என்ன காரணத்தினால அது குறையாமல் இருக்குது, ஏன்னா வலது பக்கமாக இடது பக்கமாக என்ன வலி அப்படின்னு. ஏன்னா தற்காலிக நிவாரணங்களுக்கு வலி மாத்திரைகள் பரவாயில்லை, குறையில அப்படிங்கிறப்ப வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு உங்கள் வயதை கருத்தில் கொண்டு பார்க்கறது ரொம்ப முக்கியமாக. நேரில் வாங்க. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, நான் தேனி மாவட்டம்லேருந்து நந்தினி பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சார் சொல்லுங்க. வணக்கங்க. ஹலோ சார். வணக்கம்மா. என்னோட ஹஸ்பண்டுக்கு 35 வயசு ஆகுது. சரிங்க. தொண்டையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாய்ஸ் சேஞ்ச் ஆச்சு. சரி. எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்ததுல சின்ன சின்ன பிம்பிள் மாதிரி தான் இருக்கு. நீங்க ரொம்ப வாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம், அதிகமா பேச வேணாம்னு சொன்னாங்க. சரி. இது பின்னாடி ஏதாவது பிரச்சனை ஆகுமா, இல்லை அந்த கைது பெருசாகுமா அப்படின்னு? இல்லை, அவர் என்ன பழக்கம் எதுவும் இருக்கா? அவருக்கு புகைப்பழக்கம் எதுவும் இருக்கா? இல்லை இல்லை ஸ்மோக் பண்றதுலாம் இல்லை. என்ன தொழில் பண்ணுறாங்க? அது கூலி வேலைக்கு தான் போறாரு. சரி. அது எண்டோஸ்கோபி பண்ணாங்க இல்லையா, அந்த வோக்கல் நாடியிலேருந்து ஒரு தடவை பயாப்சி எடுத்து பார்க்கணும். அந்த பயாப்சி வந்து நெகட்டிவ் வந்துச்சுன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? விமலா, நான் என் பேரு. டாக்டர் கிட்ட பேசுறேன். சொல்லுங்க. பேசலாமா? டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம்மா. எனக்கு வந்து பிரெஸ்ட்ல வந்து சின்ன சின்ன கட்டி இருக்க மாதிரி வெளியில தெரியுது. சரிங்க. அதுல எந்த ஒரு இதுவும் ஒரு டிராப்ஸ் எதுவுமே கிடையாது, நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு ஒரு பயம், ஒன் சைடு மட்டும். என்ன ஏஜ் ஆகுதுப்பா? எனக்கு இப்போ 25 தான் ஆகுது. ஒன்றும் பயப்பட வேண்டாமா. நீங்கள் வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் பிரெஸ்ட்னு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இருக்கு இல்லையா, அது பண்ணி பார்த்து சாதாரண ஃபைப்ரோடினோமாவா இல்லை சும்மா ஃபைப்ரோடினோசிஸா இல்லை ஹார்மோன் சேஞ்சஸா இன்னும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. மற்றபடி உங்களுக்கு மேஜர் ட்ரீட்மெண்ட் ஒன்றும் தேவைப்படாது. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? வயசு குறைஞ்சு கார்னி மாஸ்டர் கேன்சர் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க மேடம். உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க சார் ப்ளீஸ். ஹலோ, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு இப்போ பேசலாம் நீங்கள். கார்னி மாஸ்டர் மாதிரி கேன்சர் வந்துருமா, ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. சரிங்க. 6 கீமோதெரபி கொடுத்துட்டாங்க. சரி. ஃபர்தரா என்ன பண்ணலாம்? எந்த இடத்துல கேன்சர் வந்தது? சிறுகுடல் என்ட்ரன்ஸ்ல. சிறுகுடல்லையா? சிறுகுடல்னா கேன்சர் வந்து ஆப்ரேட் பண்ணி கீமோதெரப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெகுலர் செக்அப் பண்ணால் போதுங்க. அதில் எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவை இருக்காது. ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? கண்ணப்பன் பேசுகிறேன் மேடம். டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். இறக்கையில கட்டி வந்துச்சு சார். கட்டி வந்து ஸ்கேனில் ஆப்ரேஷன் பண்ணோம். சரிங்க.
ஆப்ரேஷன் பண்ணி இப்ப என்ன பண்ணுதுன்னா எனர்ஜியே இல்லை, நடக்க முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு, வெளியில போக முடியல, வேலைக்கு போக முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா எனர்ஜி இல்லை சார். என்ன சாப்பிட்டாலும் அந்த உடம்புல வந்து அந்த நிக்க மாட்டேங்குது. எனர்ஜி ரொம்ப டயர்டா இருக்கு. எவ்வளோ நாளாச்சு ஆப்ரேஷன் பண்ணி? இருக்கு. 2 years ஆகுது சார். அது உங்களுக்கு டோட்டல் கேஸ்ட்ரெக்டமின்னு பண்ணியிருப்பாங்க, முழு இரைப்பையும் எடுத்திருப்பாங்க. அந்த முழு இரைப்பையும் எடுத்தால் இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. டம்பிங் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அது நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டுக்க வேண்டியிருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கடி சாப்பிட வேண்டியிருக்கும். ரெண்டாவது வந்து அந்த விட்டமின் B12 அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போட்டுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் ஸ்டானிலே போய்ட்டு திரும்ப அந்த டாக்டரே பார்த்து அந்த சப்ளிமெண்டேஷன்லாம் எழுதி வாங்கி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சுகர் செக் பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? நான் அரக்கோண்ட்லேருந்து பண்ணுறேன். டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ. சொல்லுங்கள் சார். மிஸ்ஸஸ் கொஞ்சம் ரைட் சைடில் பிரஸ்ட்டில் வந்து சரிங்க குண்டா கட்டி மாதிரி இருக்கு. சரி. இது ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் வந்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தோம், ஒன்றும் இல்லை சின்ன ஸ்மால் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு போன லாஸ்ட் வீக்ல போயிட்டு செக்லாம் பண்ணோம். சரி. அப்போ வந்து ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ நேற்று இன்னைக்கு அந்த சிம்டம்ஸ் வந்து ரொம்ப ரவுண்டாக இருக்கிற மாதிரி இருக்கு அந்த நிப்பில். அந்த ஓகே, என்ன வயதாகுதுங்க? 36. அல்ட்ராசவுண்ட் பிரஸ்ட் பண்ணாங்களா? எல்லாமே பண்ணியாச்சு சார். நீடில் போட்டு செக் பண்ணி பார்த்தாங்களா? நீடில் போட்டு செக் பண்ணல. லாஸ்ட் டைம் ஒரு 6 months பிஃபோர் வந்து என்ன பண்ணாங்க, இன்ஜெக்ட் பண்ணி பார்த்தாங்க. இன்ஜெக்ட் பண்ணிட்டு டெஸ்ட் எடுத்து போய் கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் போய் கொடுத்துருந்தோம், ஒன்றும் இல்லை நார்மல் தான் சொன்னாங்க. இப்போ ஒரு நேற்று நைட்ல இருந்து அந்த மாதிரி ரவுண்டாக இருக்கு அந்த நிப்பிலாண்ட. இப்போ நேரில் பார்க்கணுங்க. ஏன்னா நீங்கள் நீடில் போட்டு செக் பண்ணி பார்த்து அது ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்கன்னா ஒன்றும் மேஜராக இருக்க வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் எந்த சென்டரில் பார்க்குறாங்கலாம் ரொம்ப முக்கியம். நேரில் பார்த்ததுக்கு மேலே ஃபர்தராக சொல்ல முடியுமா? ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ. உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? மயிலாடுதுறையிலேருந்து மஞ்சு பேசுகிறேங்க. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சொல்லுங்கள். வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கங்க. எங்கள் அம்மா வந்து ஒரு 2004 வருஷத்துக்கு முன்னாடி விழுந்துட்டாங்க. விழும்போது ரோட்டில் போகும்போது விழும்போது கல்லில் அடிபட்டுச்சு அம்மாவுக்கு. சரி. செஸ்ட்டில். சரி. அது வந்து அப்பயே டாக்டர் சொன்னாங்க இதுக்கும் டெஸ்ட் எடுத்து பார்த்துங்க, ரத்த கட்டியாக மாறும் அப்படின்னு. சரி. அப்போ வந்து பார்க்கவே இல்லை அம்மா. இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் போய் பார்த்தாங்க. சரி. அது வந்து கட்டி பெருசாக அப்போ வந்து கட்டி தெரியல. அப்போ வந்து டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது வந்து சாதாரண கட்டி அப்படின்னு வந்துச்சு டாக்டர். சரிங்க. இப்போ டாக்டர் காட்டே இப்போ 2 வருஷம் ஆகுது. சரி. இப்போ கட்டி ரொம்ப பெருசாக போயிடுச்சு. எந்த இடத்துல இருக்குமா கட்டி? செஸ்ட்டுக்கு மேலே. ஓகே. நெஞ்சிலே மேலே. அது விழுந்தது 4 வருஷம் அது விழுந்த அம்மா. சரிங்க. இது வரைக்கும் போகல அம்மா. இப்போ டாக்டர்கிட்ட காட்டி சாதாரண கட்டி தான் வந்துச்சு, ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. சரிங்க. இது வரைக்கும் வந்து போய் காட்டவே இல்லை. டாக்டர்கிட்ட காட்டினதுலேருந்து 2 வருஷம் கழிச்சு அம்மா போவே இல்லை. இல்லைம்மா, நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். அது வந்து கேன்சரை மாற்ற வாய்ப்பு இருக்கான்னு உங்கள்கிட்ட கேட்கணும் டாக்டர். இல்லை, ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். அது ஏற்கனவே கேன்சர் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா சாதாரண பினின் டியூமர்ஸ் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளராது. ஓகே டாக்டர். ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு பயாப்சி பண்ணி பார்த்து ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வைத்தியம் பண்ண முடியும். ஓகே டாக்டர். இப்போ பொதுவாக லங் கேன்சர் வந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் செக்கப்ஸ் அந்த க்யூர் பண்ணி நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அவங்க வாழ முடியும் அப்படின்ற அந்த சாத்தியம் ஏற்பட்டதுக்கப்புறம் ஆஃப்டர் செக்கப்ஸ் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதில்? சர்ஜரி பண்ணி அதை குணப்படுத்திட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒருவேளை மைக்ரோமெட்டாஸ்டேசின்னு சொல்லுவோம். சில சமயம் வேறு எங்கேயாவது நம்ம அந்த பெட்சிட்டிங்கிறது பண்ணுறப்ப யூஸ்வலாக தெரிஞ்சிடும் வேறு எங்கேயாவது இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் அதே மீறி ரேராக எங்கேயாவது வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லையா, ஒரு கட்டி இருக்குது, கீழே விழுந்துங்கிறாங்க, மறுபடியும் கட்டி இருக்குங்கிறாங்க, ஆனால் யார்ட்டையும் பார்க்கவே இல்லைங்கிறாங்க, ரொம்ப பெருசாகிடுச்சுங்கிறாங்க. அது மாதிரி சிம்டம்ஸை இக்னோர் பண்ணக்கூடாது. ஓகே. அப்புறம் ரொம்ப அதிகமான போன பிறகு சர்ஜரி பண்ணுறது ஆப்ஷன் வந்து மிஸ் பண்ணிவிட்டு க்யூர் பண்ணுற ஆப்ஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா ஸோ ஏற்கனவே சர்ஜரி பண்ணி அதை குணப்படுத்தினவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். திருப்பி எந்த அறிகுறி வந்தாலும் இக்னோர் பண்ணாமல் மூச்சு திணறலோ இல்லை இருமல் சளி இந்த மாதிரி ஏதாவது வந்தாலோ இல்லை வேறு ஆர்கன்ஸ் நம்ம சொன்னோம் இல்லைங்களா இந்த இடத்துக்கெல்லாம் பரவலான்னு சொல்லி அந்த இடத்துக்கான அறிகுறி ஏதாவது வந்து நாள்பட்டு எது இருந்துச்சுனாலுமே நாமளாக செல்ஃபாக மெடிசன் எடுத்துக்கிறது இல்லை தற்காலிக நிவாரணத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணி சரி பண்ணிக்கிறது. அப்படி இல்லாமல் ஒருவேளை இது ஏதாவது திருப்பி வந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி முறைப்படி பார்த்துக்கிறது. அதை திருப்பி ஒருவேளை வந்திருந்துச்சுன்னா சரி பண்ணுறதுக்கு நம்மளோட பயம் அதுதானே, திருப்பி எங்கேயாவது வந்திருக்குமா அப்படிங்கிறது தானே, அதுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்போ லங் கேன்சர் வந்துச்சுன்னா இப்போ திருப்பி வரதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதான் எப்படின்னா ரெக்கரன்ஸ்ன்னு சொல்லுவோம். ரெக்கரன்ஸ் வந்து லோக்கல் ரெக்கரன்ஸ், அந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ண இடத்துல திரும்ப வரலாம், இல்லை நோடல் ரெக்கரன்ஸ் வரலாம், இல்லை காமனாக லங் கேன்சர் வந்து மற்ற இடத்துக்கு பரவலாம். நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது இருந்தால் கூட ஸ்டேஜ் 3ல இருந்துச்சு,
இல்லை ஸ்டேஜில் கொஞ்சம் பெரிய கட்டியாக இருந்ததுன்னா திரும்ப கூட 6 மாதம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ இல்லை 2 வருஷம் கழிச்சோ உடம்புல வேறு எங்கேயாவது வரலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணால் ரெகுலராக எவ்ரி 3 months வந்து பார்க்க சொல்லுவோம் பேஷண்ட்டை. எவ்ரி 3 months பார்க்கும்போது எவ்ரி 6 months எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம், எவ்ரி இயர் ஸ்கேன்ஸ் எடுத்து பார்ப்போம் தேவைக்கு ஏற்ற மாதிரி. அது மாதிரி ரெகுலராக செக்கப் இருந்துகிட்டே இருக்கணும். 5 yearsக்கு ஃபாலோ அப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் 2 years கழிச்சோ 3 years கழிச்சோ எப்போ வேணாலும் வரலாம். 5 years கழிச்சு 10 years வரைக்கும் ஒன்ஸ் இன் 6 months வர சொல்லுவோம். ஓகே. ஸோ 10 years வரைக்கும் கண்டிப்பாக எந்த ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக இருந்தாலும் லங் கேன்சரில் எந்த கேன்சர்னாலும் ஃபாலோ வந்துகிட்டே இருக்கணும். ஓகே. ஸோ ஒரு ஃபாலோ அப் கார்டு கொடுத்துருவோம், அந்த கார்டில் டேட் போட்டு கொடுத்துருவோம், வராடி ரிமைண்டர் கால் கொடுப்போம் வர சொல்லி. அதெல்லாம் பண்ணியும் நிறைய பேர் வரமாட்டாங்க. அது ஏதாவது வலி வந்ததுக்கப்புறம் தான் வருவாங்க. நம்ம ஊரில் வலினா தான் வியாதின்னு அர்த்தம். ஆமாம். பட் கேன்சரில் வந்து வலி வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் சிம்டம். ஓகே. எடுத்தோன்னா வலியாக வராது. ஓகே. அது வர்றதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ ஃபாலோ அப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஏர்லி டயக்னோசிஸ் இருந்துச்சு அப்படின்னா லங் கேன்சர் அந்த பிறகு சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கலாம். ஓகே. ஓகே டாக்டர், நீங்கள் நம்ம லங் கேன்சர் பற்றி ஐ திங்க் ஒரு பெரிய அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு லங் கேன்சர் பற்றி. ஸோ நிகழ்ச்சியில் கலந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி அடுத்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.